கண்மணி வந்து சொல்கிறாங்க, "இப்போ சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு. அதையும் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சாப்பிட உட்கார்றாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த சாப்பாடு. நல்லா சாப்பிட்றாரு. "ரொம்ப நல்லா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறாரு. எப்படி இருந்தது தம்பி?" அப்படின்னு. "ரொம்ப நல்லா இருந்ததுங்க." அப்படின்னோனே, என் கண்மணிக்கு நல்லாவே தெரியும் நாங்க எப்படி சமைப்போம்னு. ஏன்னா கண்மணி நல்லா சமைப்பாளே." அப்படின்னோனே, "கண்மணி நல்லா சமைப்பாளா? இவங்களுக்கு எதுவும் தெரியாது போல இருக்குது கண்மணி பத்தி. அதுதான் அளந்து விடுறாங்க நம்மகிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து நெனச்சிட்டு இருக்காரு. அடுத்து வந்து, எப்படிங்க இருந்தது சாப்பாடு? இப்போ எவ்வளோ மார்க் போடுறீங்க?" 100க்கு 100 மார்க் அப்படின்னோனே, நிஜமாவா சொல்றீங்க?" "ஆமா. நானும் வந்து இந்த மாரி இடத்துலலாம் ஹைஜீனிக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் சாப்பிடாம விட்டுருவேன். ஆனா இப்ப தான் புரியுது, இந்த மாரி இடங்களும் ஹைஜீனிக்கா இருக்குல்ல." அப்படின்னோனே, இப்ப புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது போதும். பரவால்ல, பெரிய சர்ப்ரைஸ் தான் நீ எனக்கு குடுத்துருக்க." அப்படின்னோனே, ஓகேங்க. இது சர்ப்ரைஸே கிடையாது. இது சாதாரண விஷயம் தாங்க." அப்படின்னோனே, சரி, சரி, ஓகே. சரி போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாப்பாடுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. உடனே வந்து அவங்க ரொம்ப கம்மியா வாங்குறாங்க. "என்ன இவ்ளோ கம்மியா வாங்குறாங்க? பின்ன 2 சாப்பாடுக்கு எவ்வளோங்க வாங்க போறாங்க?" அப்படின்னோனே, "இதுவே அதிகமா?" அப்படின்றாரு. "என்ன சொல்ற? இதே சாப்பாட 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாரி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சமைச்சா எவ்ளோ காசு நாங்க வாங்குவோம் தெரியுமா? உண்மையிலேயே சொல்றேனே, இவ்ளோ நல்ல சாப்பாடுக்கு இவ்ளோ கம்மியான அமௌண்ட் பெரிய விஷயம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு போல இருக்கே." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. "சரி நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்மணி வந்து, "கடைக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, கஷ்டப்பட்ட பொண்ணு. ஆனா நல்ல பொண்ணு." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க. நல்ல பொண்ணுன்னு இவங்க கிட்டலாம் பேர் வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? உண்மையிலே நல்ல பொண்ணா இருக்கணும்ல. அப்படி சொல்லிட்டு அன்பு யோசிச்சுட்டே வராரு. அடுத்து வந்து இங்க வண்டியில வந்துட்டுருக்காங்க. அப்ப கண்மணி வந்து, "என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா?" அப்படின்னோனே, "ரொம்ப பிடிச்சிருந்தது." அப்படின்றாரு. "இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கியோ தெரியலையே! இவ்ளோ சூப்பரான ஒரு விஷயம் பண்றியே!" அப்படின்னோனே, நீங்க சொல்றத பார்த்தா இந்த சர்ப்ரைஸ் குடுக்குறது எல்லாமே இதே மாரி வந்து யார் தெரியுமா சொல்லுவா? வெண்ணிலா சொல்லுவாங்க. அதே மாரி நீங்க சொல்றீங்கங்க. என் ஃப்ரெண்டு மாதிரியே பேசுறீங்க." அப்படின்னு செம்ம கடுப்பாறாரு. ச்சே! இவ்ளோ நேரம் இவகிட்ட பேசுனதே வேஸ்ட்டு. எடுத்துட்டு வந்து அந்த வெண்ணிலா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி, கிளம்பலாமா?" அப்படி சொல்றாரு. "என்னங்க அமைதியாயிட்டீங்க? இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசுனீங்க." "கிளம்பலான்னு சொன்னேன். தேவையில்ல அதெல்லாம் பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு மூட நல்லா அவுட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வராரு. இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசினாரு. வெண்ணிலா பேர் எடுத்தோனே ஏன் இப்படி பேசுறாரு? ஒருவேள வெண்ணிலா பேர் எடுத்து தான் இப்படி பேசுறாரா? இல்ல வேற எதுக்கா கோச்சுக்கிட்டாரா? ஒண்ணும் புரியலையே! அப்படி சொல்லிட்டு கண்மணி வராங்க. இங்க வந்தோனே, "சிவகாமி எப்படிம்மா நடந்தது? நல்லா நல்லா இருந்ததா? சாப்பிட்டீங்களா?" நல்லா இருந்தது. சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருந்தது." அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அது கேட்டு, "நிஜமாவாடா? நான் அப்பவே நினச்சேன் கேண்டில் லைட் டின்னர்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு இவன் தான் சொன்னான்." அப்படின்னோனே, "நாங்க கேண்டில் லைட் டின்னருக்கே போல, வேற இடம் போனோம்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடையறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து கண்மணி வந்து சிவகாமி கிட்ட சொல்றாங்க. "நிஜமாவே பெரிய விஷயம் பண்ணிட்ட கண்மணி. அந்த மாரி கேண்டில் லைட் டின்னர்ன்னு சொன்னாங்க. அதுலலாம் சாப்பிடுறதோட, இந்த மாரி தனியா ஒரு இடத்துல போய் சாப்பிட வச்சிருக்க பாரு என் பையன. பெரிய விஷயம். அவன் ரொம்ப வந்து ஹைஜீனிக்னுவான். சுத்தம் சுத்தம்ன்னு பார்த்துட்டு இருப்பான்." அப்படின்னோன, "ஆமா அத்த, அங்க வந்து அதான் பார்த்தாரு. அப்புறம் சுத்தமா இருக்குன்னு சொன்னது சாப்பிடவே ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் ரசிச்சு சாப்பிட்டு எல்லாரையுமே பாராட்டவும் செஞ்சாரு. என் பையனோட மனசு அப்படிம்மா. அவன் பார்க்குறத சிறு சிறுன்னு இருப்பான். ஆனா மனசு சொக்க தங்கம்." அப்படின்னோனே, ஆமா, தங்கம் தான். ஆனா என்ன தான் அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல அத்த." அப்படின்னோனே, "கூடிய சீக்கிரம் உன்னையும் பிடிக்கும்டா. நீ எவ்வளோ வந்து தங்கமான பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சா பாரு எப்படி உன்ன வச்சு கொண்டாடுவான் தெரியுமா? கூடிய சீக்கிரம் உன்ன பத்தி புரிஞ்சுப்பான். நீயும் இதே மாதிரி தொடர்ந்து வந்து அவன் மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ணணும். புரியுதா கண்மணி?" அப்படின்னோனே, "சரிங்க அத்த." அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே இங்க யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம அன்பு. கண்மணி பத்தி ஒரு விஷயங்கள் ஒண்ணும் புரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி இவள வந்து வேஸ்ட்டு அப்படின்னு நெனச்சேன். எல்லாருமே அவள வந்து ஒரு வந்து சரியில்ல அப்படின்னு பொண்ணு மாரி தான் நெனச்சேன். சமைக்கலாம் மாட்டா. இவ வந்து வெறும் ஏமாத்து பேர் வழின்னு தான் நெனச்சேன். அதுக்கப்புறம் ஏமாத்து என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்பவும் வந்து இவ மேல எந்த அபிப்பிராயம் வரல. ஆனா இன்னைக்கு அவ நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும், கூட வர டிரைவர் வந்து பசியோட இருப்பாருன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி குடுத்தது. அதே மாரி வந்து அவ்ளோ நல்ல ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது. அங்க இருக்கிறவங்க கிட்ட பாசமா பேசுனது. எல்லாத்தையும் நெனச்சு பார்த்து யோசிக்கிறாரு கண்மணிய பத்தி. இதோட முடியுது.